நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்டி அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்து ஓபன் ஆக போகுது. இந்த ஆர்டி அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுடைய பேர்ல தேவைப்படும். அதே மாதிரி தாய் தந்தையின் பெயர்லயும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைப்படும், அது இல்லைன்னா நீங்க எப்படி அதை ரெடி பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இதுக்கு முக்கியமா தேவைப்படுற டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குழந்தையினுடைய போட்டோ, குழந்தையினுடைய ஆதார் கார்டு, குழந்தையினுடைய பேர்ல எடுக்கப்பட்ட ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, இது எல்லாம் தேவை. அதே மாதிரி தாய் தந்தையருடைய ஆதார் கார்டு வந்து இதுல தேவைப்படும். இதுல முக்கியமா ஒரு விஷயத்துல என்ன நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குழந்தையுடைய பெயரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று நீங்க எடுக்க போறீங்கன்னா, அந்த ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று எடுக்கிறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்து கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்பாவுடைய ஜாதி சான்றோ இல்ல அப்பாவுடைய டிசியோ கேட்பாங்க. சப்போஸ் அப்பா கிட்ட டிசிய ஜாதி சான்றோ இல்லைன்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்பா தன்னுடைய ஜாதி இதுதான் என்னுடைய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டோ, இல்ல குழந்தை வந்து இன்னாருடைய குழந்தை, இவர் இந்த ஜாதி அப்படி இல்ல இந்த வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கிராமத்துல இருக்கிற விஓ வந்து கையெழுத்து வாங்கணும். இது ஒரு ஃபார்ம் மூலியமா வைக்கலாம். சப்போஸ் அப்பாட்ட வந்து டிசி இருக்கு, அதாவது ஜாதி சான்று இல்ல டிசி இருக்குன்னா அந்த டிசியை வச்சு இந்த குழந்தை இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணலாம். இது வந்து நீங்க இன்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தைய வந்து நீங்க எடுக்கிறதுக்கு, அதாவது இன்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு தேவைப்படுற ப்ரூஃப் தந்தையினுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், தந்தையினுடைய டிசி, இது ரெண்டும் இல்லைன்னா குழந்தை வந்து இன்னாருடைய குழந்தை, இவர் இன்ன வகுப்பை சார்ந்தவர், இந்த கிராமத்துல வசிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய விஓ வந்து ஒரு வெள்ளை பேப்பரை வந்து கையில் போட்டு சீல் வச்சு கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்க குழந்தைக்கு ஜாதி சான்று எடுக்கலாம். நெக்ஸ்ட், குழந்தையுடைய ஆதார் கார்டு, குழந்தையுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல இணைஞ்சிருக்கும். இப்படி இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வருமான சான்றும் இருப்பிட சான்றும் இந்த ஜாதி சான்று எடுக்கும் போது தேவைப்படுற ப்ரூஃப் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இப்ப இது மாதிரி இல்லைன்னா என்ன பண்றதுன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல இப்பதான் பேரை சேர்த்தீங்கன்னா இப்ப நிறைய இஷ்யூ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த 5000 ரூபாய் காசு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பேரை வந்து ஆட் பண்ணோம்னா அந்த பேர் வந்து ரேஷன் கார்டுல ஆட் ஆகி வர்றதுக்கு 1 month கிட்ட ஆகுது. சோ நாம அவங்க கேட்கிற நேரத்துக்கு நம்மளுடைய ஆன்லைன் ரேஷன் கார்டை நீங்க எடுத்தீங்கன்னாலுமே அதுல குழந்தையுடைய பேர் வராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குழந்தையுடைய பேரை வந்து நீங்க ரேஷன் கார்டுல சேர்க்கறது போது வந்து ஒரு விண்ணப்பம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை நீங்க அதுல வச்சுக்கலாம். அதாவது பெயர் சேர்த்தல் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. அந்த பெயர் சேர்த்தல் விண்ணப்பத்தை நம்ம வச்சுக்கிட்டு ஆட் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ்ல இந்த ஃபார்மை வச்சு கூட நீங்க ஜாதி சான்று விண்ணப்பிக்கலாம். ஏன்னா இந்த ரேஷன் கார்டுல இன்னாருடைய குடும்பத்துலதான் இந்த குழந்தைகளுடைய பேரை வந்து சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேப்பர் ஸ்லிப்ல வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளுடைய பெயரை நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, புது ரேஷன் கார்டை வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. புது ரேஷன் கார்டு கிரியேட் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டே ஒன்னும் அப்ரூவ் ஆகி வராம இருக்கு. கிட்டத்தட்ட 1 yearக்கு மேல நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு பெண்டிங்ல இருக்கு. சோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல ரேஷன் கார்டு வரல. அவங்க என்ன பாக்குறதுன்னா, புதிய அட்டைக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க நீங்க புது ரேஷன் கார்டு போட போகும்போது. சோ அந்த ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பத்தை வச்சே நீங்க வந்து உங்க குழந்தைக்கான ஜாதி சான்று, வருமான சான்று எடுக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆர்டிஇ போடும்போது அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. தேவையானதை வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் வச்சுதான் வந்து எடுத்து கொடுத்தோம். சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இது மாதிரி ஜாதி சான்று வந்து எடுக்கிறதுக்கு ரேஷன் கார்டுல பேர் சேர்க்காம இருக்கிறோம், புது அட்டை விண்ணப்பிச்சிருக்கிறோம், ஒன்னும் ஃபார்ம் வரல அப்படின்னும் போது நீங்க அதுக்கான சேர்த்த விண்ணப்பங்களை ஆன்லைன்ல இருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண விண்ணப்பங்களே நீங்க ஒரு ப்ரூஃபா வச்சு குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு, அதே மாதிரி ஆதார் கார்டுல அந்த ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, இந்த 3 சான்றும் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நாங்க எங்களுடைய பேர்ல தானே நாங்க வருமானம் ஈட்டுறோம், நாங்க தானே எங்களுடைய பேர்ல தானே வருமான சர்டிபிகேட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்பா அம்மா சொல்றாங்க. அப்படி கிடையாது. அந்த வருமான சான்று வந்து எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குழந்தையுடைய போட்டோல இருக்கிற வருமான சான்று, குழந்தையுடைய போட்டோல இருக்கிற ஜாதி சான்று, குழந்தையுடைய போட்டோ இருக்கிற மாதிரி இருக்கிற இருப்பிட சான்று தான் வேணும். சோ நீங்க இந்த வருமான சான்று, இருப்பிட சான்று இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையுடைய பேர்ல வந்து எடுக்கும்போது யார் வந்து வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர்ல வந்து காமிங்க. இப்ப குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, வருமான சான்று அப்பா, அம்மா, 3 குழந்தைங்க இருக்கிறாங்க, இல்ல 2 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அப்பாவுக்கு பேர்ல தான் வந்து வருமானம், இவரு தான் வருமானம் ஈட்டுறவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட், இவங்கெல்லாம் வந்து குடும்ப தலைவரை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மத்த உறுப்பினருக்கு நேர்ல வந்துடும். அதனாலதான் குழந்தை பேர் வந்து போட்டோ வந்து டாப்ல வரும், பட் கீழே வந்து அந்த 4 பேர் லைன்ல வரும் வருமான சான்றுல. அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வருமானம் ஈட்டுறீங்களோ அவங்களுடைய பேருக்கு நேர்ல வருமானம் வந்து வந்துடும். இதெல்லாம் வந்து குழப்பிக்காம குழந்தையுடைய பேர்ல வந்து எல்லா சர்டிபிகேட்டுமே நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்க குழந்தையுடைய போட்டோட வரும். அதுதான் கவர்மெண்ட்டுக்கும் தேவைப்படுகிற டாக்குமெண்ட்.
ஓகே, இப்ப ஆன்லைன்ல வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்லைன்ல வந்து அவங்க என்னென்ன மாதிரியான பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, ஆன்லைன்ல எப்படி நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த குழந்தைகளை நம்ம ஸ்கூல்ல சேர்க்க போற முடியாது, அந்த ஆர்டி ஸ்கூலுக்கு, ஆர்டி ஸ்கீம்ல இருக்கிற ஸ்கூலுக்கு, இந்த ஸ்கூலுக்கு நீங்க சேர்க்கறதுக்கு குழந்தையோடைய பிறப்பு இருக்கிற இடம், அதாவது அந்த ஸ்கூலுக்கும் குழந்தையோடைய ஊர் இருக்கிறதுக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளதான் இருக்கணும். சப்போஸ் நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளார ஸ்கூல் இல்ல, ஒரு 2 கிலோமீட்டர் தான் தாண்டி இருக்கு, 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைன்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகிறப்ப நீங்க மேப்ல போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க ஸ்கூல்ல வந்து அந்த பர்மிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே வந்து நீங்க ஒரு முறை ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். போன வருஷம் போர்ட்டல் ஓபன் ஆகல, இந்த வருஷம் வந்து போர்ட்டல் வந்து ஓபன் ஆயிருக்கு டைமுக்கு. போன வருஷம் லேட் ஆச்சு, இந்த வருஷம் கரெக்டான டைம்ல கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே நம்மள இப்ப ஆன்லைன்ல வந்து நம்ம போகும்போது என்னென்ன ப்ரூஃப் கேட்பாங்க, அந்த ஆன்லைன் அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டி அப்ளிகேஷன் போடுறதுக்கான பேஜ். இந்த லிங்க்குமே வந்து கீழே நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி பேஜ் வரும். இப்ப இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல 18 ஏப்ரல் 2026 இருந்து 18 ஏப்ரல் 2026 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டா அதே கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒன்னும் பேஜ் வந்து அப்டேட் ஆகணும், அதனால அது மாதிரி காமிக்குது. இப்ப இதுல எசென்சியல் டாக்குமெண்ட் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன கேட்கறாங்க, போட்டோகிராஃப் ஆஃப் த அப்ளிகேண்ட், நீங்க குழந்தையோடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பர்த் சர்டிபிகேட், குழந்தையோடைய பர்த் சர்டிபிகேட், ஆதார் ரேஷன் கார்டு ஆஃப் பேரண்ட் ஆர் கார்டியன் இல்ல பேரண்டோடைய ஆதார் இல்ல ரேஷன் கார்டு ரெண்டுத்தையுமே கூட நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். இன்கம் சர்டிபிகேட் ஃபார் வீக்கர் செக்ஷன், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் குரூப், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் குரூப், ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ இதுல மோர் டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்ப இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு பேஜ் கொண்டு போவோம். இதுல ஒன்னும் டீடைலா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல என்னென்ன தேவை, மாணவருடைய புகைப்படம் தேவை, பிறப்பு சான்று தேவை, மாணவருடைய பிறப்பு சான்று, அதுக்கப்புறம் மாணவருடைய பெற்றோர் அடையாள அட்டையை வந்து கேட்கறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல வந்து என்னென்ன மாதிரியான அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கலாம், ஃபேமிலி கார்டு, ஓட்டர் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், இதெல்லாம் நீங்க வைக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேட்டகரி அண்டர் விச் அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். இப்ப உண்மையிலேயே அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் தான் காட்டும். வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு இன்கம் சர்டிபிகேட், வருமான சான்று வைக்கணும். இது 3 செக்ஷன் உங்களுக்கு கேட்கும் அப்ளை பண்ண போகும்போது. வீக்கர் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் வைக்கணும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு கொடுத்தோம்னா ஜாதி சான்று நம்ம வைக்கணும். இதுல வந்து இருப்பிட சான்று கேட்காது, பட் இருப்பிட சான்று நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது கொடுக்குற மாதிரி இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அதர் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அவங்க என்னென்ன சர்டிபிகேட், ஆர்ஃபன் சர்டிபிகேட், ஹெச்ஐவி அஃபெக்டட், டிரான்ஸ்ஜெண்டர், இது மாதிரிலாம் கேட்கறாங்க, ஸ்கேவெஞ்சர் எல்லாம் கேட்கறாங்க. சோ இது எல்லாம் நீங்க இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு இதுல வியூ ஸ்கூல் லிஸ்ட் எல்லாம் இதுல வரும். யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த யூசர் மேனுவல்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா இது எப்படி நம்ம ஆன்லைன்ல போயிட்டு அப்ளிகேஷன் போடணும், எப்படி எல்லாம் பேஜ் வரும் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது 2024 போட்டதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2025 ஓப்பன் ஆகல, 2026. ஸோ இது மாதிரி அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ணோம்னா இது மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் அதை காமிக்கும். ஸ்டூடெண்டோடைய நேம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், என்ன பாலினம், என்ன பிறந்த தேதி, போன் நம்பரு, கம்யூனிட்டி, நம்ம என்ன மதம், அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள் கிளாஸ், உங்களுடைய பிறந்த தேதியை வச்சு நீங்க என்ன ஸ்டாண்டர்டுக்கு சேர்க்க முடியும் அப்படின்றத அதையும் வந்து அதில் காமிக்கும். நெக்ஸ்ட் இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எனேபிள் ஆகி வந்துடும். இந்த அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இங்க கீழே கிளிக் டு லாகின்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுக்கான கடவுச்சொல், இதெல்லாம் வந்து நாமளே கிரியேட் பண்ணியிருப்போம். இது தானே நம்ம எடுத்துக்கலாம் அதுல இருந்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையுடைய தந்தை பெயர், தந்தையினுடைய பெயரை வந்து கொடுக்கணும், தந்தையினுடைய தொழில், அந்த குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம், அந்த ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்றத அந்த இடத்துல நீங்க வருமான சர்டிபிகேட்ல இருக்கிறத டைப் பண்ணலாம். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையின் கீழ் விண்ணப்பித்திருக்கிறீர்கள், தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா, டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 3 விதமான டைப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். அந்த 3 விதமான கொஸ்டின்ஸ் நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சர்டிபிகேட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நம்ம மேப் சூஸ் பண்ற இடம் வரும். இந்த மேப் சூஸ் பண்ற இடம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி சொல்றேன், ஏற்கனவே நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், அதுலயுமே எப்படி மேப் சூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஆர்டி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். இதுல நம்ம மேப் வந்து கரெக்டா இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர் லோகோ எடுத்து போயிட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துல நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்மளுடைய வீடு 1 கிலோமீட்டருக்குள்ளார இல்லைன்னா 1 கிலோமீட்டரை தாண்டி இருக்குன்னா நம்ம அந்த மூவ் பண்ணிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துல வைக்கிற மாதிரி இருக்கும்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த ஏரியா வந்து நம்ம சூஸ் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்றதை கிளிக் பண்ணோம்னா அடுத்தது வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட், மாணவருடைய புகைப்படம், பர்த் சர்டிபிகேட், பெற்றோருடைய அடையாள அட்டை, உங்களுடைய முகவரி சர்டிபிகேட், ஆதார் அட்டை, குழந்தைகளுடைய ஆதார் அட்டை வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சர்டிபிகேட் கொடுத்தோமோ அந்த சர்டிபிகேட் வந்து இங்க அட்டாச் பண்ண சொல்லும். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா வந்து பாத்தீங்கன்னா நாம செலக்ட் பண்ண லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் காமிக்கும். 3 ஸ்கூலோ இல்ல 5 ஸ்கூலோ 6 ஸ்கூலோ அங்க அந்த ஏரியாவில் எத்தனை ஸ்கூல் இருக்குதோ அத்தனை ஸ்கூலையும் நியரஸ்ட்ல இருக்கிற ஸ்கூல் எல்லாம் காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டரா வந்து பார்த்தோம்னா இந்த சைட்ல இருக்கிற அம்புக்குறியில கிளிக் பண்ணோம்னா ஒரு ஸ்கூலா இந்த பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்னா இந்த பக்கத்துக்கு வந்து மாறி வரும். நம்ம கிளிக் பண்ண ஸோ இதெல்லாத்தையும் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபைனலா இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் பண்ணிட்டு இது மாதிரி வரும். இப்படிதான் நம்ம ஆன்லைன்ல வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஆர்டி அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் அது எப்படி நம்ம இந்த வருஷத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்ல ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் இருக்குதா, அதை எப்படி நம்ம ஆன்லைன் அப்ளை பண்றது, சப்போஸ் இந்த மேப் வந்து லொகேஷன் வந்து சூஸ் பண்றதுனா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருந்ததுன்னா அதையுமே நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே நம்ம தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்றது ட்ரை பண்ணுறேன்.